வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க தெரியுமா, அக்கா நெக்ஸ்ட் பார்ட் எப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதோட தான் நீங்க இன்னைக்கு அதோட தொடர்ச்சி தான், அதாவது தேர்ட் பார்ட் அதான் பார்க்க போறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி ரன் பண்ணோம் அப்படிங்கிறது கல்யாணம் ஆனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடிட்லாம் நம்ம ஒன்றும் போடல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சொல்லுங்க. கல்யாணம் கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்தோமா ஒரு ஹோட்டல் சாப்பிட்டோம். ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க அன்னைக்கு? என்ன சாப்பிட்டேன்? பூரி சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். பூரி சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டேன்? தோசை. தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்புறம் நேராக கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த புது மாப்பிள்ள அந்த ஊட்டி விடுங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. அதெல்லாம் செய்யலை. சாப்பிட்டுட்டு நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா என்ன பார்த்தீங்கன்னா அம்மா ஒட்டஞ்சத்திரம் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அவங்களோட எல்லாம் போகலை. ஏன்னா கல்யாணம் முடிச்சு நேராக பழனி போகணும் அப்படின்னு எங்களோட ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால என்ன டைரெக்டாக அப்படியே பழனிக்கு பஸ் ஏறிட்டோம். பழனி நான் வந்து இப்படியே தான் பிடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அப்படியே நாங்களே எங்கேயும் வெளியே போனதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த இப்படி பிடிச்சி இப்படியே உட்காந்துருந்தேன். அது உண்மையாலுமே எனக்கு அந்த பஸ்ல போகும்போது அவ்வளோ ஒரு ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சு. இப்ப இல்லையா அப்படின்னு கேட்பீங்க, இப்பயும் அதே ஃபீல், அப்படியே ஜாலியா தான் இருக்கும். நேரா வந்து நம்ம பழனி போயிட்டோம். போனோனையுமே ஃபர்ஸ்ட் இந்த மனசை என்கிட்ட ஏமாந்தது இல்லாம உள்ள போனோடனே போகும்போது இல்லடா லூஸ் உள்ள நம்ம உள்ள என்ட்ரியா வந்துருக்கீங்களா, அந்த யானை நின்றுட்டு இருக்கோம். அந்த முக்கு திரும்பியில வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை அவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, புதுசா கல்யாணம் ஆயிருக்குல, நல்லா இருங்க சாமி, சில்லறை இருந்தா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சம்திங் கேட்டாங்க. இவரு நான் அப்போ சொல்றேன், ஏங்க 10 ரூபா கொடுங்க அப்படிங்க. இல்ல இவரு என்கிட்ட சில்லறை இல்ல உண்மையிலே இல்ல. ஆமா சில்லறை இல்ல, 500 ரூபா நோட்டு இருக்கு. நான் சில்லறை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் வாங்கி தலையை சுத்திட்டு 1 ரூபா தந்துட்டாங்க. 1 ரூபாயா 10 ரூபாயா? 1 ரூபா. நம்ம கேட்டதுக்கு அப்புறம் 10 ரூபா கொடுத்தாங்க. நல்லா இருப்பீங்க 2 பேரும் அப்படின்ட்டு சாருன்னு அது விஷயம் போயிடுச்சுங்க. ஏறும்போதே ஏமாற்றமா 500 வர்ற வரைக்கும் மனசுல அடிச்சு தெரிஞ்சு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் விட்டுட்டோம். அப்புறம் நேரம் போயிட்டோம். செப்பலெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏமாந்தேன். என்ன ஏமாந்து தெரியுங்களா, அபிஷேகம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது தருவாங்க தெரியுமா, அது ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் அங்க. அதுக்கப்புறம் மேல போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டு கோயில். ஆமா, ஏன்னா நம்ம இப்ப வரைக்கும் நம்ம வந்து பழனி போனோம் அப்படின்னா உண்மையாலுமே 100 ரூபாய் டிக்கெட்ல தான். நாங்க தனியா போனோம்னா கூட பிரதேசம் போயிருக்கிறோம். போனோம் பொய்தரிசனம். இப்ப கூட சமயத்துல மீனா கூட போனப்ப கூட பொய்தரிசனத்துல தான் போனோம். மீனா கூட பழனி போலையா? பொய்தரிசனத்திலே போனோம். போய் விட்டேன். ஆமா, பொய்தரிசனத்துல போனோம் நாங்க. நம்ம 2 பேரும் போவோம். லூசுனா அப்புறம் போய் வரிசையில் உள்ள உட்காந்துருக்கல சாப்பாடு இதுக்குள்ள. அப்புறம் 100 ரூபா கொடுத்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு வந்தேனே மேடம் போலாம் அப்படின்னாங்க. நான் போலான்னு சொன்னேங்க. பொதரிசத்துல உட்காரல, பட் சாப்பிடறதுல கூட உட்கார வச்சுட்டு சும்மா சொல்ல 1 மணி நேரம் 2.5 மணி நேரம் தண்ணி கூட இல்ல. நான் சொல்லிட்டேன் பழனி வந்தாச்சு. முதல்ல பழனி வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு கடவுள் எல்லாருக்கும் கடவுளை போடுறாரு. நம்ம சாப்பிடாம எப்படி மண்டைகளே கூட்டிட்டு உள்ள போயிட்டு நானும் உட்காந்து பாக்குறேன். அம்மா போலாங்க அப்படியே பூந்து ஓடி வரலாங்க அப்படின்னு. இல்ல சாப்பிடுறது அங்க போய் உட்காந்து முட்டுறாரு. எனக்கு பசி மயக்கமாயி நான் இப்படியே பார்த்துட்டு 2 வாய் மட்டும் சாப்பிட்டு கை கழிக்கிறேன். சாப்பாடு அந்த இது கூட மூளைக்கு போகாத அளவுக்கு எனக்கு பசியோட அந்த மயக்கம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டம். இப்போ சாப்பிட்டு அப்புறம் மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஜோசியம் ஒன்று பார்த்தேன். ஞாபகம் இருக்கு ஜோசியம்? அவர் சொன்னார், அடுத்த வருஷம் இன்னும் இறங்கும் போது உங்க கையில ஒரு பாப்பா இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னாரு. பட் நாங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா எங்களோட ஐடியா வந்து குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. கர்ப்பப்பையில ஏதோ கசடெல்லாம் இருக்கு. டாக்டர் கல்யாணம் செக் பண்ணும்போது சொன்னாங்க, அதில் வந்து கிளீன் பண்ணாதான் உங்களுக்கு குழந்தை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நாங்க கன்ஃபார்மா நம்பணும். ஏன்னா வந்து உடம்பு ரொம்பவுமே எனக்கு வீக்கா தான் இருந்துச்சு.
மென்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. ரொம்ப ப்ராப்ளத்துல தான் இருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க நீங்க கர்ப்பப்பை க்ளீன் பண்ணினாதான் உங்களுக்கு கரு உருவாகும் அப்படிங்கிற அளவு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து அந்த இதுல தான் இருந்தோம். இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கறத இருந்தோம். சரி அப்படின்ட்டு அப்புறம் எங்க கல்யாணமே அந்த இதுல தான் ஆச்சு. வீட்டுக்கு வந்தோம். பழனில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம். தட்டெல்லாம் எடுத்து ஆளாத்தியெல்லாம் எடுத்தாங்களா வரவேற்று. நீங்க எல்லாம் கேக்குறீங்களா ஏன் உங்க அத்தை திட்டுறீங்க, ஏன் உங்க அத்தை திட்டுறீங்க? வரோம் எங்க அத்தை ஒண்ணுமே சொல்லல. அதாவது வர்றோம் ஆளாத்தி இல்ல சுத்தி பாத்துட்டு உட்காந்துருக்கோம். எதுவுமே ஆளாத்திலாம் எதுவுமே எடுக்கல. அம்மாவுக்கு அதை பத்தி சரியா தெரியலன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை அந்த அளவுக்கு அதை பெருசா எடுத்துக்கல. சரி விட அதை அதுன்னு முடிஞ்சு போச்சு. ஆளாத்திலாம் எடுக்கல. எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே பண்ணல. அதுக்கப்புறம் எந்த ஃபார்மாலிட்டியுமே முறையா எங்களுக்கு பண்ணவே கிடையாது. சரின்னு கல்யாணம் முடிச்சு வந்தோம். இருந்தோமா 3 நாள் கழிச்சும் பாத்தீங்கன்னா எனக்கு கயிறு பிரிச்சு மாத்தினதும் மாமா தான். அத்தை வந்து அப்ப பக்கத்துலயும் உட்காரல, இது பண்ணவும் இல்லை. மாமா தான் வந்து பண்ணன. அப்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 3 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை கல்யாணம். வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பிட்டாரு. நான் வேலைக்கு போகணும்ல. நம்ம வேலைக்கு போனதான். நான் வந்து ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கேன். இவர் நான் திருப்பூர் போறேன். ஆனால் எனக்கு திருப்பூரில் தான் வேலை தெரியும். நீ அம்மா கூட இருமா, நான் வந்து திருப்பூர் போகிறேன் அப்படின்ட்டு அம்மாவே இவ்வளோ விட்டுட்டு நான் திருப்பூர் வந்துட்டேன். வந்து ஒரு 2 நாள் வேலை பார்த்துருப்பேன்னா 2 நாள் தாங்க வேலை பார்த்துருப்பேன். விடல ஃபோன் பண்ணிட்டா என்னால் இருக்க முடியாது, என்னை நீ திருப்பூர் அந்த வீட்டுக்கும் போய் 2 நாள் தான் ஆகுது. நான் 1 வாரம் ஆகுது அந்த வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி அந்த வீடு பார்த்து மாற்றி போகிற ஓட்டத்தில் என்னால் இருக்க முடியாதுன்னா நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போயே தீரணும் அப்படின்ட்டா. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து சரி என்ன பண்ணுறது கூட்டிகிட்டு வந்துடல அப்படின்ட்டு திருப்பூரில் தேடி பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஒரு வீட்டை பிடிச்சி அப்புறமா இவளை கூட்டிட்டு இவ்வளோ 4 சேர்ந்து வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு நாங்கள் 2 பேருமே அடிச்சிட்டோம். அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. முதல்ல நாங்கள் அங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வெள்ளை அடிக்கும் போது 2 பேரும் அந்த சேர்ந்து வெள்ளை அடிக்கிறது, 2 பேர் பேசிட்டு விளையாடிட்டு அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கல்யாணம் ஆச்சுங்க. ஆடி 1ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. சரி அப்புறம் அதே வீடு அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்ட்டு வீடு மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணி இவ சொல்லிட்டு அம்மாவே கையோட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். அம்மா வரவே மாட்டேன் கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் சொல்லிட்டேன் கல்யாணம் ஆகும்போதே சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன். நீங்க இருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க இல்லாம நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் கல்யாணம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் அத்தை கிட்ட சொன்னேன் என்ன சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கூட வந்துருங்க, இருங்க, பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்தே சண்டை ஓட்டுக்கலாம், சேர்ந்தே பேசிக்கலாம்னு கூட்டிட்டே வந்துட்டேங்க அத்தைய. அப்ப கூட்டிட்டு வந்ததுதான். இப்ப இந்த 2 மாசம் முன்னாடி வரைக்கும் எங்க அத்தை என்ன பேசினாலும் சரி எக்காலமா கேள்வியும் கேட்பாங்க, வார்த்தையும் பேசிக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து எனக்கு அவங்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு என்னைக்குமே வந்ததே கிடையாது. இப்பவுமே அவங்களாதான் போனாங்க. சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நீ இங்க இருந்தா வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நான் வேலைக்கு சரி அது வேண்டியது இல்ல, அது வேண்டியது இப்ப நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு நீ அங்க போயிட்டு அதுக்குள்ள சரி சொல்லுங்க. திருப்பூர் குடி வந்தோம். திருப்பூர் குடி வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு வேலைக்கு வந்தாச்சு. திருப்பூருக்கு நம்ம வீடு பிடிச்சி குடியும் வந்தாச்சு. நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மேடத்தை என்ன பண்ண மேடம் நானும் வேலைக்கு போறேன்னாங்க. சரி ஓகே நான் வேலைக்கு போவேன்னு வேலைக்கு போனேன். சரி ஓகே போ அப்படின்னு பக்கத்தில் இருக்க கம்பெனி பார்த்து சேர்த்து விட்டுறேன். நான் கொஞ்சம் தூரமாக கம்பெனிக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். மேடம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 2 நாள் இந்த கம்பெனிக்கு போவாங்க. 3ஆம் நாள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வயிறு வலிக்குதும்பாங்க. சரின்ட்டு வேலைக்கு போயிட்டு வயிறு வலிக்கு மத்தியானத்தோடு வந்துடுவாங்க. மறுநாள் என்னால் இன்னைக்கு முடியல, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு படுத்துக்குவாங்க. சரி ஓகே என்னடா பிள்ளைக்கு பிரச்சனை, சரி அப்படின்னு சரி வேறு கம்பெனி சேர்த்து அதே ப்ராப்ளம். அப்புறம் எனக்கு வந்து விசி கம்பெனியில் ஒரு இல்லை எங்கள் அத்தை தான் சொன்னாங்க. நான் வந்து 10ஓட ஒரு டைம் வந்துட்டேன், அப்புறம் ஒரு நாள் லீவு, அதுக்கப்புறம் மத்தியானத்தோட வந்துட்டேன், 3 மணியோட வந்துட்டேன். எங்கள் அத்தை அப்படி என்னாச்சு வயிறு வலிக்குதுன்னு ஒரு நாள் சொன்னேன், ஒரு நாள் தலை வலிக்குதுனாலும் கை கால்லாம் வலிக்குதுனாலும் முடியல அப்படின்னு சொன்னேன். எங்கள் அத்தை கண்டுக்கிட்டாங்க. இவருக்கு ஒரு பக்கம் வேலை வந்து கரெக்டாக ரெகுலராக போறதுக்கு அமைஞ்சிருச்சு. எங்க அத்தை சொல்லிட்டாங்க அவங்க கூட வேலைக்கு கூட்டிட்டு போறதா அப்பதான் அவ கரெக்டா வருவா, தனியெல்லாம் அவ போக மாட்டா அப்படின்னு. இந்த சமயத்துல கல்யாணம் ஆகி ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் தான் கண்ணன் எங்களோட வந்து ஜாயின் ஊர்ல இருந்தா. அப்ப ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வேலை கேட்ட ஊர்ல இருந்து மறுபடியும் திருப்பூருக்கு வந்து எனக்கு வேலை வேண்டாம், நான் திருப்பூரே வரேன்னு சொல்லும் போதுதான் சரி பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூட ஏறு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நானும் கரெக்டா வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அங்கேயே அண்ணனுக்கு ரூமும் கிடைச்சிருச்சு. அண்ணன் நாங்க அப்புறம் பக்கத்துல இன்னொரு கம்பெனிக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி ஓகே அங்க இன்னொருத்தர் மூலியமா எனக்கு வேலை கிடைச்சு நான் போயிட்டேன். இவ்வளவு கூட வந்துட்டா. அங்க வந்தாதாப்பா உண்மையை சொல்றீங்க, யாருக்கிட்டையும் பேசவே முடியாதுங்க.
ஒரு புள்ளகிட்ட கூட பேசவே முடியாது. பேசினா என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நேராக போய் அந்த பிள்ளையவே திட்டிட்டு வந்துடுவா. நான் எவ்வளோ அதாவது இவ்வளோ லவ் பண்ணும்போது இவளுக்கே தெரியும், கம்மியில் எல்லாத்துக்கூடமே எவ்வளோ கலகலப்பு நல்லா பேசினவேன். யாரோட எல்லாருமே கேட்பாங்க, ஏன் முனிசா நான் பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் பேசணும். ஆனால் நான் யாரோடையுமே பேசுவேன், அவ்வளோ அமைதியாகவும் ஆயிட்டேன். அது என்னாச்சுன்னா நம்ம பேசினா இவள் சங்கடப்படுறாளோ, இவ்வளோ ஏதாவது நினச்சிக்கிறா, இவ்வளோ ஹேட் பண்ணக்கூடாதுன்னே நான் பேசுறது அப்படி ஸ்லோவாக பேசுறதே குறைச்சிட்டேன். இப்படி ஒரு சங்கடமான இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்ல கல்யாணம் அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருக்கோம். இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன். கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுல ஒரு பிள்ளை மிஷின் ரிப்பேர், இவரு பேக்லாக் டெய்லர், அது ஓவர்லாக். இந்த மனுஷனுக்கு ஓவர்லாக்னா என்னன்னு கூட தெரியாது. அப்பெல்லாம் உட்கார கூட மாட்டாரு. லைன் பார்த்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த பிள்ளை அதுல என்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் உடனே முனிஷனாங்கிறது. இவரும் போய் ஆனா அங்க சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா இவர் தான் கூப்பிடுறது. நான் வந்து ஒரு டைம் கேட்டேன், உரிமையா கூப்பிடுறதா நான். அப்புறம் முனிசு 2 தடவை முனிஸ் அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. 3ஆவது தடவை கூப்பிட்டு முனிசு. அப்புறம் முனிசுமே தான் கூப்பிட்டு இருந்துச்சு. நானும் சரி மிஷின் ரிப்பேர் பாக்குது. அப்புறம் இவர் மிஷின் பார்த்துட்டு இருந்தா இவர் எப்படி பார்த்து தெரியுமா? அதுக்கு நான் இப்ப ஒருத்தவங்க நம்மளை பார்க்க ஒரு நிமிஷம் அவங்க நம்மளை பார்க்க ஒரு நிமிஷம், அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து அவங்களோட நான் எப்படி இருக்கேன் இந்த இடத்துலங்கிறதான் பிரச்சனை. இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது இப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு, மெக்கானிக் வந்துட்டாரு. மெக்கானிக் என்ன இன்னொரு மிஷின் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு மிஷின் ரிப்பேர்னா மெக்கானிக் என்ன வந்துட்டாரு, மெக்கானிக் போய் சொல்லணும். இப்ப என்ன இருக்குது, முனிஸுக்கு அவசியம் என்ன இருக்குது? முனிஸ் வா முனிஸ் வா அப்படின்னு சொல்லி சரி விட்டு பரவாயில்ல, பேர் எதுக்கு வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் முனிஸ் அப்படிங்க. எனக்கு சுரியனுக்கு கோவம் வந்துருச்சு. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். சாயந்தரம் இறங்கி வரையில என்னமோ சொல்லிட்டு முனிசுன்றுச்சு. இவர் போகட்டும்னு நான் பேசாம நின்றேன். போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு உனக்கு எத்தனை வயசு ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு இப்பதான் 18 முடிஞ்சு 19. அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா உனக்கு? கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை போய் நீ முனிசுன்னு கூப்பிடுவியா? சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ இவர் வந்திருக்காருல, மெக்கானிக் வந்திருக்காருல, கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். இல்ல அவர் பார்த்து கொடுத்தாதான் நல்லா இருக்கு. இவர் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு யார் என்ன பேசுனா நம்ம கரெக்டா. நான் உங்க மேல தப்பு சொல்ல வரல, நீங்க பேசாம இருங்க. நான் என்ன சொன்னேன், சரிம்மா எல்லாம் ஓகே, ஆனா இன்னைக்கு அவர் வந்திருந்தாருல, திருப்பி எதுக்கு அவரை கூப்பிட்ட? முதல்ல அண்ணன் கூப்பிட்டு பழகு, யாருனாலும் அண்ணன் கூப்பிட்டு பழகு அப்படின்னு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கொல்லிச்சு வீசிட்டேன் நான். ஏன்னா கோவம் வந்துருச்சு, சொப்புன்னு அரைஞ்சிட்டேன். இவரு கூட தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சா சொன்னா அந்த பிள்ளைய நான் அடிச்சு போட்டேன். அதனால அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லையா, சொப்புன்னு அரைஞ்சிட்டேன். உனக்கு என்னவா என்ன, உனக்கு என்ன, நான் யாருன்னு தெரியும் தானே. அவர் பொண்டாட்டி என்கிட்ட வந்து நீ என்ன உனக்கு என்ன அப்படி கேட்கறேன். சொப்புன்னு அரைஞ்சிச்சு. இல்லைங்கக்கா தெரியாம சொல்லிட்டேங்க்கா, நீ மன்னிச்சிருங்கக்கா, இனிமேல் நான் அந்த அண்ணாட்ட பேசுவேன். நீ பேசுறதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல, மரியாதை கொடுத்து பழகு. அது என்ன முனிசு வாப்போன்னு பேசி பழகுறது, அண்ணான்னு சொல்லு அப்படின்னு. நான் இவர் கூடயே தாங்க வேலைக்கு போவேன். ஆமா உண்மை, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கூட தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்படி ஒரு கல்யாணம் ஒரு 1 மாசம் ஆச்சுங்களா. 1 மாசத்துக்கு அப்புறம் தாங்க நாங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம். அதனால எல்லாரும் உடனே கமெண்ட்ல என்ன சொல்லிங்க, நீங்க செஞ்ச வேலைக்கு ஐயா அப்படி பண்ணி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. பாப்பா வந்து தலைக்கு தண்ணி ஊத்துல ஒரு 4 நாள் ஆச்சு. இவங்களும் என்ன ஒன்றும் பண்ணி பாக்குறாங்க. ஐயோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, சில நாள் சீக்கிரம் தலைக்கு ஊத்திடுவாங்க, சில நாள் லேட்டா தலைக்கு ஊத்துவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் இருந்தோம். கடைசியில வந்து 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு லைட்டா மயக்கம். நான் அப்ப கண்ணண்ண இருக்காரு. ஏன்னா வாமிட் வருது மேல கம்பெனில சொல்றாங்க, கம்பெனில தலைவலி தலை சுத்துறது ஃபுல்லா மாசமா இருக்கும் பண்ணி பாருங்க செக் பண்ணி. நான் நம்பல, ஏன்னா டாக்டர் கிட்ட நாங்க தான போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் குழந்தை பிறக்காதுங்க, நீங்க கர்ப்பப்பை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதனால அது பேசாத, சரி ஓகே. கண்ணனே கன்ஃபார்மே பண்ணிட்டா. பாப்பா கங்கராஜு, ஐயோ அண்ணா அவன் முன்னாடி மட்டும் சொல்லிடுறாங்க, எனக்கு பயமா இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி அப்புறம் இவங்களும் நீங்க வேற என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாங்க. இஞ்சி சாறு வச்சு குடிக்கிறது, அது இதெல்லாம். ஏன்னா எங்களுக்கு உண்மையிலே நாங்க ஏன் வேண்டாம்னா, எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நாங்க 2 தனியாக இருந்தோம். நம்ம லைஃப்பை வந்து நம்மளும் ஒன்று பேர்த்து அதையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்.
நம்ம 2 பேரும் நம்ம இப்படியே இருந்தோம், நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், ஜாலியாகவே இருக்கலாம். வேண்டாம் இதை பற்றி சம்பாரிச்சோமா ஜாலியாக நிம்மதியாக இருந்தோமா எங்கேயா போனோமா அந்த மாதிரி இருந்துக்கலாம். குழந்தை குட்டின்னு பெற்று அதையும் கஷ்டப்படுத்துவோம். நம்ம பட்ட கஷ்டம் அது பட வேண்டாம். நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேல் வந்து நமக்குன்னு நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லை, இனிமேல் நமக்குன்னு நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும் வாழும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நிலை இப்படி நான் எங்களுக்கு என்ன பண்ண தெரியல. சரின்னு ஒரு வாரம் பார்த்து 10 நாள் பார்த்து அப்புறம் என்ன பண்ணோம், சரி டாக்டர்கிட்ட போய் எதுக்கு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஆமா செக் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குன்னு சொன்னதுக்கு நான் வித்யாலயா டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு வித்யாலயா எப்படி போறதுன்னு அப்ப தெரியும். வேற எங்கேயும் ஆட்டோக்காரன் போயிட்டான். இல்ல திருப்பூருக்குள்ள ஆஸ்பத்திரி நிறைய இருக்குது. ஆனா இப்ப வித்யாலயால இருக்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்படின்னு ஆனா எதுன்னு தெரியல. இவளுக்கும் தெரியல. பாதியோட இறக்கி விட்டாரு. ஆட்டோ நிறுத்துங்க அப்படின்னு நான் நினைக்கிட்டு சொல்லி இறக்கி விட்டாரு. எனக்கு வேற மயக்கம் ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் பரணி ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு பரணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்ப வந்து வண்டி கிடையாது, பஸ்லயே தான் பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். போயிட்டு பரணி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம்னு. நான் பாத்ரூம் போயிட்டு இருக்குள்ள இந்த மனசு கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்குள்ள ஒரு பயம். ஏன்னா வேண்டவே வேண்டாம் ஆகவே ஆகாதுன்னு இருந்தாரு. உள்ள போனோனே இவரும் பாக்குறாரு. சொல்லிட்டாங்க வந்து என்ன சிரிக்க 2 பேருமே ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. சிரிக்கவே இல்லை. எங்களுக்கு சிரிப்பே வரல. கஷ்டமா தான் இருந்துச்சு. இல்ல டாக்டர் கேக்குறாங்க. நாங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம். வீட்டுக்கு வந்து நான் குப்புற பட்டன் விழுந்துட்டேன். நான் என்ன வெளிய உட்கார்ந்துருக்காரு. நான் உள்ள உட்கார்ந்து அழுகல. வேண்டான்னு நினைக்கிறோம். அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன எங்க அம்மா குறைய சந்தோஷம். எங்க அம்மா ஏதாவது இருந்தா நான் தூக்கி வச்சு வளர்த்து அது வாயில சொல்றாங்களே தவிர யாரும் எங்க பிள்ளை இது வரைக்கும் தூக்கி வளர்க்கல. நாங்க தான் இப்ப வரைக்கும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எனக்கு உண்மையிலே இதுல சுத்தம் உடம்புல. கண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லி கண்ணை உடனே நான் ஸ்வீட்ல வாங்கிட்டு என்னதான் இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன். அவங்க இவரு ஒரு பக்கம் இப்படியே பாக்குறேன்னா இல்லன்னா 2 நாள் 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. அஞ்சியோ குல பாப்பா அது வந்து நம்ம மூத்தி வளர்த்துக்கலாம் வேணாம் இல்ல. அப்ப நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு நாங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி வேண்டாம் போய் நமக்கு வேண்டாம் நம்ம போய் அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க போய் கேட்டோம். சார் நாங்க அப்படி நாங்க எங்களுக்கு குழந்தை வேண்டாங்க, நாங்க வந்து அபார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் உட்கார வச்சு என்ன ஏன் வேண்டாங்க ஏன் என்ன வேணாம் நாங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், எங்களால் வந்து பார்த்துக்க முடியாது, எங்களுக்கும் போதுமான சப்போர்ட் கிடையாது. சரி இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சப்போர்ட் யாராவது வந்துடுவாங்களா, அப்போ நீங்கள் பெற்றுக்குங்களா, அப்பயும் நீங்கள் தானே பெற்றுக்க போகிறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்களா, பணங்க நம்ம காசு நிறைய சம்பாதிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொன்னோம். ஆனால் டாக்டர் வந்து உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம் பேசி இல்லாமல் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா காய்ச்சல் ரொம்ப அதிக ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் போன ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை நீ உங்களுக்கு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குது வேண்டாங்க அப்படின்னு திருப்பியும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்தா காய்ச்சல் ஓவர் காய்ச்சல் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து இல்லைங்க இது வந்து கரு வந்து உடம்பு ஹீட் வந்து இந்த ஹீட் வந்து உடம்புல சில பேருக்கு காய்ச்சலா வரும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரியா போயிடும் அப்படின்னா இல்ல பாப்பா போகாதீங்க வேண்டாம் இருக்கட்டும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு அரை மனசோட ஒரு 2 மாசம் நான் வாந்தி எல்லாம் எடுத்து அந்த 2-3 மாசம் வரைக்கும் இவருக்கு ஒண்ணும் தெரியல. கரெக்டா அந்த வயிறு கொஞ்சம் பெருசாகும் போதுதான் சாரு ஒரு அரை மனசோட தான் சரி இருக்கட்டும் வேற வழி இல்லை சரி நமக்குன்னு வந்து அப்படின்னு விட்டோம். பட் அப்புறம் வளர பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் வேணும். அது மூலம் சொல்லிட்டு இப்படி எனக்கு பொண்ணு மட்டும் பெற்றுக்கொடு, குழந்தை பெற்று வச்சு பொண்ணு பெற்றுக்கொடு, பையன் மட்டும் வேண்டாம் பொண்ணு அது சொல்லிட்டு நானும் நம்பினேன், முழுசா நம்பினேன். பொண்ணு தான் வேணும் பையன் வேண்டாம். அதே மாதிரி எல்லாமே பாப்பா தான் பிறந்தா அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த ஸ்டேஜ்ல நல்லா கவனிச்சுட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து இதாகல கரெக்டா 4 மாசம் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது. ஆனா வந்து இவங்க கை வச்சாங்க இவங்களுக்கு ஃபீல் ஆகல. அந்த 5 மாசம் போது என்னை தூங்க விடாம சுத்துவா. அப்பெல்லாம் அம்மா தூங்கிட்டு தங்கம் சுத்தாதீங்க இவரு சொன்னா நல்லா கேப்பா. தூங்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் மயிர் பெருசா வந்துருவான். இப்படி திருப்பி இப்படி மல்லாக்க படுத்துக்கோ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இவளை இப்படி திருப்பி விட்டு இவ முதுகுல முட்டு கொடுத்து படுத்துக்கு. ஏன்னா இப்படி நான் வந்து இவ இப்படி திரும்பிக்குவாளே குழந்தை நெஞ்சுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க பயம். இவரு தூங்க மாட்டாரு, இப்படி முட்டு கொடுத்துட்டே படுத்திருப்பேன், பயமா இருக்கும். நான் தூங்கிட்டே இப்படி நேரா படுத்துருவேன், அதனால இவரு தூங்க மாட்டாரு. எங்களுக்கு இன்னொரு பையன் ஏன் குழந்தை நினைச்சுக்க, இவளுக்கு டெலிவரி டைம் வந்தா யார் கூட இருந்து அவளை பாத்துக்குவா. அம்மாவுக்கு அந்த அம்மா எப்படி சொல்லட்டும் அந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வீடு சைடு சப்போர்ட் இல்லை. எப்படி நம்மளும் ஒரு நானா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்குற ப்ரைவேட்டில் பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை.
எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட்டு நான் எப்படி இவளை பார்த்துக்கிறது, இவ எப்படி இந்த குழந்தை பெற்றிருப்பா, இவளுக்கு இந்த சப்போர்ட்டிவ் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனா வந்து பாப்பா டெலிவரி ஜாலியாக குஜாலா இருந்தது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் சாப்பிட்றதெல்லாம் எனக்கு இல்லை, இவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் நான் நினைச்சதெல்லாம் வாங்கி தருவார், என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். ஆனால் சிக்கன் மட்டும் வாங்கி தர மாட்டார். இந்த சோடா பாட்டில் அடிச்சு இதெல்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டாரு. பாப்பா டெலிவரி ஆகிற வரைக்கும் சிக்கன் சாப்பிடல. 8வது மாசம் எனக்கு சிக்கன் சாப்பிடலாம் போல இருக்குன்னு 2 பீஸ் சில்லி சாப்பிட்டேன். அதுக்கே பிளட்டா பயந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஜிஹெச் குடுகுடுன்னு ஓடு. அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைங்க, 8 மாசம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பிளட்டு வந்து வெளியே போகாம இதானனால இவங்க சேராது ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி வெளியே வந்திருக்கு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தாட்டி விட்டாங்க. ஏன்னா அது ரத்தமா வந்ததுனால ரொம்ப நாடு தூங்கலை நைட்டெல்லாம். ஐயோ நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, பாப்பா கரெக்டா இருக்காளான்னு கூப்பிட்டு பார்ப்போம். அதெல்லாம் வந்துமே இதுதான். அதை தாண்டிலும் இவர் சாப்பாடு ஊட்டி விடுறது, வயிற்றுக்குள்ள இருக்கிறது, அது ஸ்கேன்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க இதுதான் கை இவரை கூப்பிட்டு வேற காமிச்சாங்க, இதுதான் அவங்க பாப்பாவோட கை, பாத்தீங்களா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்புறம் வந்து இவர் சொன்னா கேப்பா பாப்பா, அம்மா உதடா அம்மா உதடா அப்படின்னு வைப்பா. பாப்பா அம்மா தங்க உதைக்காத சாமி அப்படின்னா பேசாம இருக்கும். அப்பா தங்க அப்பா வந்துட்டாரு சாமி அப்படின்னா இப்படி 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 பண்ணுவோம். அப்புறம் நைட்டு இப்படி மயக்கமே வந்துரும் எனக்கு. கேர் பண்ணி அத பாக்கறலாம் நல்லபடியா. நான் சாப்பிட்டாலும் நைட்டு இவர் 8 மணிக்கு வந்தாலும் டெய்லி மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சிட்டு தான் வேலைக்கு போவேன். என் வாழ்க்கையில வெறுத்ததுன்னா மாதுளம்பழம் தான். பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து டெலிவரி வரைக்கும் எனக்கு மாதுளம்பழம் தான். 6 மாசம் வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. அப்படியே 6 மாசம் சடனா வந்து பிளட் லெவல் குறைஞ்சிருச்சு. கம்மியாயிருச்சு. அப்புறம் பிளட் இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க சொல்லி அது போய் ஒரு 3-4 கூட யாருமே இல்லை. இவர் மட்டும் தான் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிடுவாரு. ஜிஹெச் பெரிய ஜிஹெச் போகணும். அந்த பேண்டேஜ் கொட்டி ஏறிட்டு இருக்கும், வீங்கிட்டு இருக்கும். இப்படியே தடவிட்டே இருப்பேன். எங்க அத்தை வந்து கொஞ்ச நேரம் தடவி விட்டு, எங்க அத்தைக்கு வந்து அவ்வளவு ஒண்ணும் இது இல்லை, ஏதோ பிள்ளைக்கு இது ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, வெளியே அவங்க மைண்ட் செட் என்ன புள்ள பக்கறதுன்னு பெரிய விஷயம் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. அந்த அவங்களோட மெச்சூரிட்டி லெவல். எனக்கு வந்து அழுகெல்லாம் வந்துச்சு இந்த இது போடையில பாத்தீங்கன்னா. அப்படியே சாஞ்சி இதுக்கு இடையில எங்க மாசமா இருக்கும்போது இடையில எனக்கு தீபாவளி சமயம் இவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், தீபாவளி அன்னைக்கு எங்களை யாருமே, அக்காவும் இருக்கிறாங்க, அம்மா எல்லாமே இருக்கிறாங்க தான், பட் யார் வீட்டுக்குமே நாங்கள் போகவே இல்லை. உண்மையிலே மனசு எடுத்து அழுதுக்கணும். ஒரு நல்ல நாள் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்போ இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேசுனப்பவும் கூட யாருமே இதை கூப்பிட்டு ஆக்கி போட்டது கிடையாது, நாங்களும் போனதும் கிடையாது. அதை நினச்சி கொஞ்சம் அந்த மாதம் அப்போ இல்லை, எனக்கு இப்போவுமே வந்து நினச்சா எனக்கு கண்ணு கலங்கிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, நான் சமைச்சு வச்சிருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விருந்துக்கோ இல்லை நம்மளை வந்து அப்படி கூப்பிட்டதோ அப்படி வந்து யாருமே கிடையாது. எங்களுக்காக அப்படின்னு சமைச்சு உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்படி இது இல்லை. நான் வந்து அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு அது சொல்ல தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவே இல்லை, பரவாயில்ல நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகே தான், பட் ஆனால் இல்லாதவங்க தான். பட் இருக்கிறவங்க வந்து இல்லை அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாது. இப்போ நினச்சிட்டேன், அது வேற விஷயம். அதனால அழுக வராது, கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அழுக வராது. அப்புறம் என்ன, பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சித்திரை மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க பாப்பா பிறக்கிறதுக்கு. சித்திரை 10ஆம் தேதி, சித்திரை 10 தான் டேட் கொடுத்துருந்தது. என்ன ஒரு சுச்சுவேஷன், எல்லாருமே ஒரு பயம், சித்திரை மாதம் பிறந்துடும் அப்படின்னு எல்லாம் ஒரு பயம்தான். வளகாப்பு பண்ணோம்ல, வளகாப்பு பண்ணோம். அப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ வந்து சிம்பிளாக வீட்டிலே தான் வச்சுக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ ஆல்பத்தில் வந்து நாங்கள் ஒன்று போட்டுருந்துருப்போம். சும்மா ஒரு 10 பேர் சேர்ந்து 10 பேர் கரெக்டாக பெரியம்மா அம்மா இந்த மாதிரி சேர்ந்து அழகாக சிம்பிளாக வளகாப்பு பண்ணியாச்சு. நல்லபடியாக வளகாப்பில் பண்ணோம். எனக்கு வந்து மாலை போடணும்னு ரொம்ப ஆசை, உண்மையாலுமே சொல்கிறேன். நான் சொல்லலை, ஆனால் வந்து மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில். அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னாங்க, மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு நல்லா பெரிய மழை. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்திரை 1ஆம் தேதி டேட் கொடுத்தாங்கன்னா பாப்பா எப்போ பிறந்தா பார்த்தீங்கன்னா பிறக்கிற கரெக்டாக ஒரு வாரம் மொதல் நாள் நான் வேலைக்கு போயிட்டு அப்போ தானே நாங்கள் வேற ஊருக்கு மாறி போனோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, திருப்பூர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் வேற ஒரு பக்கம் எழுதி வாங்கியிருந்தோம். அங்கே வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இங்கேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. வீடு இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன்.
வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஏன்னா டெலிவரி ஆனாங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு போய், ஏன்னா இவங்க வீட்டு சைடு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, எதுக்குமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் எங்கள் ஆத்தா வீட்டில் தான் இருந்தேன். ஆத்தா வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அங்கே குழந்தை பிறந்தா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு போகிறேன். அது வீடு புதுசாக மாறும்போது இவங்க கூட வேற இருக்கக்கூடாது. அவங்க ஆத்தா வீட்டில் இவனால இருக்கவும் முடியல, ஹீட்டு ஓவர் முடியல, ரொம்ப முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வீட்டு புதன்கிழமை இன்னைக்கு வீட்டு நைட்டு தான் ஜாமான் கொண்டு வந்து வைக்கிறோம், மாறிடுவோம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை காலையில் நான் வேலைக்கு போகிறேன். இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறாங்க. பக்கத்தில் இப்போ நடந்து போகிறது ஒருத்தர் தான் ஜெனரல் செக்கப்புக்கு இவங்க நடந்து போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எப்படி போவாங்க தெரியுங்களா? நல்லா தலை குளிச்சு நல்லா மல்லிப்பூ இல்லை பூ ஏதாவது வச்சு நல்லா பட்டை போட்டு நல்லா ஜிலு 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 நல்லா ஜிகி ஜிகி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காது. அப்படியே நல்லா நானே 2 நாளாக கும்முன்னு வாங்கினேன். நல்லா அப்படியே பர்ஃப்யூம்லாம் அடிச்சு ஜிலு 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 ஜில்லுமா. நான் ஒவ்வொரு தடவை போகும்போது நல்லா சொங்கியாக போவேன். வாமிக்கு இது வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா செக்கப்னு போனாங்க. செக்கப்புக்கு போனவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? செக்கப் வந்தனையுமே என்னையும் பார்க்கல, வயிற்று பார்த்துட்டு எத்தனாவது மாசம் உனக்கு அப்படின்னு. இன்னைக்கு கூட 9 முடிய போகுதுங்க. நாளையில இருந்து 10 ஸ்டார்ட். 10 இல்ல 9ஆம் மாசம் தான். 9 முடிய அந்த இதுல எடுத்து பாருங்க. அந்த நர்ஸ் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னைக்கோட 9 முடிய போகுது. நான் சொன்னேன் இன்னைக்கோட எனக்கு 9ஆம் மாசம் முடிய போகுது, நாளைக்கு 10 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலுமே யார் வந்திருக்கா கூட அப்படின்னு. நான் எங்க ஆத்தா செக்கப் வந்திருக்காங்க, இல்லை நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு. சரி இருங்க நம்ம பாத்துக்கலாம், செக் பண்ணி பாத்துக்கலாம். நான் வேலைக்கு வந்துட்டேன். அவங்க செக் பண்ற வரைக்கும் எனக்கு வலி லைட்டா குட்டி சுளு 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 சுளுன்னு தான் இருந்துச்சு. செக் பண்ணோடனே வலி ஆயிடுச்சு. 10 மணிக்கு செக் பண்ணாங்களா? 10 மணி 11 ஆத்தா கிட்ட சொன்னோடனே எங்க ஆத்தா எல்லாத்துக்கும் உடனே சொல்ல இன்னைக்கே டெலிவரி ஆயிடும், பிள்ளைய அட்மிட் பண்ணிருக்கேன்ட்டாங்க. எனக்கு உடனே ஃபோன் வந்தா நடக்கிறேன் காலையில 10 மணில இருந்து நைட் 12 மணி வரைக்கும் நடக்கிறேன். நானும் அவளை காமெடி எல்லாம் பண்ணி பாக்குறேன். திட்டு என்னை திட்டாலே தவிர ஒண்ணுமே. நான் ஏதாவது சொன்னா டேய் நானே விடுப்புலியோட இருக்கேன், எங்கிட்ட காமெடி பண்ணுறேன், அடிக்கிறதுக்கு போடுறா கத்துறா. நான் காலையில் 11 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம், நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் என்ன சார் சரி உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. ரூம் உள்ளே பண்ணணும், உள்ள ரூமு நாங்கள் கரெக்டாக 12 மணி இருக்கு. 12 மணி வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை டெலிவரிக்குள்ள போறேன். சாப்பிடவே இல்லைங்க. ஆனா வந்து பாப்பா வந்து 8 மாசம் அந்த தள்ளவே என்னால சாப்பாடு சாப்பிட முடியல. வெறும் ஃப்ரூட்ஸு தண்ணி ஜூஸ் இது மட்டுமே தான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ டெலிவரிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே சாப்பாடு நின்றுச்சு. எனக்கு அப்படியே முடிச்சிட்டோம். சாப்பாடு வந்து இதில் வெறும் பிரெட்டு வந்து அப்படி அன்னைக்குமே ஒண்ணுமே சாப்பிடல. அங்க போய் படுத்தும் வந்து உள்ள கூட்டிட்டு போய் 12 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல டாக்டர் வந்து என்னமா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறா. 11 மணிக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு, முக்காத அப்படின்னு போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் எங்கேயாவது முக்காத அப்படின்னு போய் கரெக்டா 12:15 மேல உள்ள வந்து என்ன படுத்துட்டேங்கிற முக்கு. என்னால வந்து சுத்தமாவே முடியல. கடைசியில வந்து அப்படியே இதாயிட்டேன். இல்லை எனக்கு ஆப்ரேஷனே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் இப்படி மேலால வந்துட்டு கை வச்சு இப்படி புஷ் பண்ணிட்டு பாப்பா வெளியே கை சூப்பிட்டே வெளியே வந்தா. கை சூப்பிட்டே வெளியே வந்தா. அவ கை சூப்பிட்டதுனாலதான் பிரச்சனையே. 12:25 பிறந்த பாப்பா. கரெக்டா பண்ணா 2:400. சரி நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். 12:25 கரெக்டா வெள்ளிக்கிழமை அதிகாலை வியாழன் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை பிறந்து 12:25 வெள்ளிக்கிழமை பாப்பா பிறந்துட்டா. பிறந்ததுமே எனக்கு ஆனா அவ்வளோ சந்தோஷம். இவ பிறந்ததுமே என்ன கேட்டாலும் கேளுங்க, பிறந்து டாக்டர் குழந்தை எடுக்கிறாங்க, எடுக்க கூட இல்ல, பிறந்ததுமே டாக்டர் பொண்ணா பையனா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எடுத்து இப்படி தொப்பு நம்ம மேல இப்படி போட்டு தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க. அந்த எடுத்து இப்படி போட்டனையுமே நான் என்ன குழந்தை அப்படின்னு சொன்னா அவரு நீ மனுஷியா அப்படின்னு கேட்டாரு. நீ மனுஷியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு பொம்பளை பிள்ளை அதான் பிறந்திருக்கு படு. அப்பதான் எனக்கு சிரிப்பே வந்து எத்தனை வழியிலே எனக்கு அவ பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது தான் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இவருக்காக நீங்க என்ன கொடுத்தீங்கக்கா இத்தனை நாளா கேட்டீங்க தெரியுமா? இவருக்காக நீ உயிரை கொடுத்து பெத்தெடுத்தது என் புள்ளதான். இது ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டதும் அதுதான். இதுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட மாமா கேட்டாரு. சரி ஓகேங்க, நம்ம vlog இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், டாடா.